அடுத்ததாக வி ரவுண்டப். மலையகத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில பகுதிகளில் பிரதான வீதிகளில் மண் சரிவுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நுவரெலியா கந்தப்பளை பிரதேசத்தில் பெய்த கடும் மழை காரணமாக விவசாயம் செய்யும் தாழ் நிலங்களில் தேங்கி நிற்கும் வெள்ள நீரினால் அறுவடைக்கு தயாரான மரக்கறி அழிவடைந்து வருகின்றன. விவசாய நிலங்களில் மழை நீர் சூழ்ந்து குளம் போல் தண்ணீர் தேங்கி உள்ளதால் மரக்கறி வகைகள் அழுகி போவதற்கான ஆபத்து உள்ளதாகவும் ஒரு சில இடங்களில் பயிரிடப்பட்ட மரக்கறி வகைகள் அனைத்தும் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டதால் பாரிய நட்டத்துடன் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இப்பகுதியில் கால்வாய்கள் முறையாக புனரமைக்கப்பட்டு பராமரிக்கப்படாததன் காரணமாக அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டு இந்த விவசாய நிலங்களுக்கு அழிவு ஏற்பட்டு மூழ்குவதற்கு முக்கிய காரணம் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மாவை சேனாதிராஜாவின் இறுதி கிரியைகள் ஞாயிற்றுக்கிழமை அவரது வீட்டில் நடைபெற்று மதியம் 1 மணி அளவில் மாவிட்டபுரம் தச்சன்காடு இந்து மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர். மாவை சேனாதிராஜா கடந்த செவ்வாய்க்கிழமை வீட்டில் தவறி விழுந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அந்நிலையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை சிகிச்சை பலனின்றி காலமானார். அவரது புகழுடல் நேற்றைய தினம் வியாழக்கிழமை முதல் மாவிட்டபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள், பொது அமைப்பினர், மத குருமார்கள், மக்கள் என வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து பல்வேறு தரப்பினர் வீட்டிற்கு சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இறுதி கிரியைகள் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி அளவில் மாவிட்டபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் நடைபெற்று தொடர்ந்து அஞ்சலி உரைகள் இடம்பெற்று மதியம் 1 மணி அளவில் தச்சன்காடு இந்து மயானத்திற்கு புகழுடல் எடுத்து செல்லப்பட்டு தகனம் செய்யப்படும் என குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர். சுதந்திரபுரம் பகுதியில் உளவு இயந்திரத்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் குடும்பஸ்தர் ஒருவர் பலியான சம்பவம் ஒன்று நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. புதுக்குடியிருப்பு சுதந்திரபுரம் பகுதியில் காலபோக அறுவடை செய்து நெல் ஏற்றி வந்த உளவு இயந்திரமும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்து சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குடும்பஸ்தர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். கருப்பு ஜனவரியை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஊடகவியலாளர்களினால் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு நேற்று மாலை தீப்பந்த போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் ஊடகவியலாளர்கள் படுகொலை ஆகியவற்றினை குறிக்கும் வகையில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூபி அருகில் நடைபெற்றது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளிவந்த பொழுதும் இதுவரைக்கும் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக கூட தகவல் இல்லை. எனவே இந்த நாட்டிலே ஊடக சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டுமானால் கடந்த காலத்திலே படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது. கூட்டத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன், திணைக்கள தலைவர்கள், முப்படைகளின் பிரதிநிதிகள், போலீஸ் உயர் அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள்,
மாணவர்கள், துறைசார் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். திருகோணமலை மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான வருடாந்த மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டி திருகோணமலை இந்து கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றது. மத்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் சமூக சேவைகள் திணைக்களம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது.